தீர்மானம் ஒரே தீர்மானம் தான், எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே. அதுதான் எங்களுக்கு. அதில் மற்ற கட்சிகளைப் போல் அந்த தேர்தல் அறிக்கை கொடுக்கறது இல்லை. நாங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோங்கிறாங்களா, அது இல்லை எங்ககிட்ட. எங்கள் ஆட்சி எப்படி இருக்கும்னு ஒரு செயல்பாட்டு வரைவு. எங்கள் ஆட்சியில் எப்படி இருக்கும், கல்வி எப்படி இருக்கும், மருத்துவம் எப்படி இருக்கும், சாலை எப்படி இருக்கும், மின் உற்பத்தி பகிர்மானம் எப்படி இருக்கும், அப்படி ஒவ்வொன்றுமே அச்சிலையும் இருக்கும். அது காணொலி ஆவணமாகவும் இருக்கும். காணொலி ஆவணத்தை களத்தில் தேர்தல் நேரத்தில் வாக்கு சேரிக்கும் போது நான் போட்டு காட்டி பேசுவேன். அது இருக்கும். ஏன்னா எங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறோம். எப்படி இதுவரை இருந்த ஆட்சியில் எது இல்லையோ அது எப்படி மாறுது பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் எப்படி மாற்றி கொண்டு வரோம். அதனால தான் இது இப்போ மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுன்னு சொல்கிறது காரணம் தான். இப்போ இந்த அரசியல்களே பழக்கமாக இருக்குது, ஒன்று இருக்குது. இப்போ இதிலிருந்து ஒரு மாறுதல் வேணும்னு நினைக்கிற எண்ணம் கொண்ட என் மக்களுக்கான ஒரு மாநாடாக தான் இதை செய்கிறோம். அதனால தான் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சிங்கிற ஒரு முழக்கத்தை முன் வச்சோம். அப்போ இது தமிழ் இன அரசியல் வரலாற்றில் இது ஒரு பெரும் பாய்ச்சலாக இருக்கும். ஒரு வரலாற்று பெரும் மாறுதலாகவும் ஒரு படிநிலை முன்னேற்றமாகவும் இருக்கும். அது உறுதியாக இருக்கும். இது வரைக்கும் மாநாடுகள் நிறைய முடிச்சிருக்கிறீங்க. தண்ணீர் மாநாடு, வனமாடு மாநாடுலாம் முடிச்சிருக்கீங்க. இப்போ இந்த மாநாட்டில் எது முக்கியத்துவம் வைக்க போறீங்க? இதுக்கு பிறகு உங்களுடைய பிரச்சாரம் எங்கெங்க தொடரும்? இல்லை, இப்போ முன்னாடி நாங்கள் சொன்னது உங்களுக்கு தெரியும். உலகில் இந்த பூமியில் எந்த உயிரினமும் இல்லை. இந்த 5 பெரும் ஆற்றல்கள், 5 பஞ்சபூதம்ங்கிறாங்க, நம்ம 5 பூதங்கள்ங்கிறோம். உங்களுக்கு நிலம், நீர், தீ, வலி, விசும்பு, இந்த உங்களுக்கு தெரியும் காற்று. இது இல்லாமல் உங்களுக்கு எதுவும் இல்லை. எந்த உயிரினமும் வாழ முடியாது. அப்போ அந்த 5 பெரும் ஆற்றல் அழிந்து கொண்டிருக்கு. பூமி இன்னைக்கு சிதைந்து அழிந்து கொண்டிருக்கு. 200 சூழியல் ஆர்வலர்கள் ஆய்வு அறிஞர்கள் ஐநா பெருமன்றத்தில் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறாங்க. அதில் இந்த பூமியின் வாழ்நாள் 12 ஆண்டுகள் தான் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம விழித்து கொள்ளணும், எச்சரிச்சுக்கணும். இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து அழிய வேண்டியதான அறிக்கை தாக்கல் பண்ணி ஒரு 2 ஆண்டுகள் இருக்கும். அந்த நேரம் எல்லாம் கூறி பேசினாங்க, பதறினாங்க. அதுக்கப்புறம் கண்டுக்கல. இந்த நிலத்தில் சூழியல், பொருளியல், அறிவியல்னு, அரசியல்னு ஒரு நூல் எழுதுனது எங்கள் ஐயா கி வெங்கட்ராமன். அதிலிருந்து நாங்கள் தினம் கத்திக்கிட்டு இருக்குது இந்த பிள்ளைகள் தான். ஏன்னா எங்கள் அப்பா நம்மாழ்வார் 25 ஆண்டுகள் காலக்கெடு கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு 25 ஆண்டுகள் கழித்து வாழ்கிறதுக்கு பூமியில் இடம் இருக்காது. அப்படி ஒருவேளை இருந்தாலும் வாழ்கிற இடமாக இந்த பூமி இருக்காதுங்கிறது. இப்போ நீங்களே இன்னைக்கு பார்க்குறீங்க, உலக நாடுகள் எல்லாம் சொல்லுது பூமி நிலமற்ற நீரற்ற நிலமாக மாறிடுச்சு. இது ஒரு அறிவிப்போட முடிஞ்சிருது. தமிழ்நாடு சொல்லுது 6 மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களில் நிலத்துக்குள்ள நீர் இல்லை அப்படின்னு. அப்படின்னா அதை அறிவிக்கிறது அரசின் வேலை இல்லை. அறிவிக்கிறது உங்களை போல ஊடகவியலாளர்களின் பொறுப்பு. இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றது, செய்தி சொல்றதுக்கு அதிகாரம் தேவையில்லை, அரசு தேவையில்லை. அதை எப்படி சரி செய்யறதுக்கு தானே அது. இப்போ அதை தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ புவி வெப்பமாயிருச்சு, பருவநிலை மாறிடுச்சுன்னு சொல்றது எங்களுக்கு தேவையில்லை. அதை எப்படி சரி செய்யறதுங்கிறதுக்கு தான் ஒரு அதிகாரம் தேவை. இப்போ பீகாரில் தேர்தலுக்கு முன்னாடி சொல்லலை, தேர்தலுக்கு பின்னாடி சொல்லுது 6 மாவட்டங்களில் இருக்கிற தண்ணீரில் யுரேனியம் கலந்துருச்சு. அதனால தாய்ப்பாலில் கலந்துருச்சு. தாய்ப்பால் யுரேனியம் கலந்து நஞ்சானதுனால பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் பிரச்சனையோட பிறக்குதுன்ட்டு. தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா அது வேற. தேர்தலுக்கு பின்னாடி இதை அறிவிக்குது. இப்போ அறிவிக்கிறதுக்கு அரசு தேவையில்லை. அதுக்கு காரணம் என்ன? யுரேனியம் ஏன் தண்ணீரில் கலந்துச்சு, ஏன் தாய்ப்பாலில் கலந்துச்சு? அப்போ இந்த பூமி